இந்த 6 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொல்ல முடியுமா? தலைவர தவிர மீதி இருக்கிறவங்க யாருன்னு தானே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்க. இவங்க எல்லாருமே லைஃப்ப டிசைனா மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மீன ராசிய வச்சு. சரி, நேரா புரோக்கரோட வெப்சைட் போங்க. அதுல உங்க பர்த் டீடைல்ஸ் என்டர் பண்ணி உங்களோட சவுத் இந்தியன் சார்ட்ட ரெடி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் மீன ராசி. அதுல இருக்கிற பிளானட்டை வச்சு தான் டெக்னிக். இதுல வீனஸ் இல்லைன்னா 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மத்தவங்களோட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இருக்கும். அதை வச்சு விஷுவலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இதுவே ஜூபிட்டர் இல்லைன்னா மார்ஸ் இருந்துச்சுன்னா சித்தர்கள் மகான்களோட டெக்னிக்ஸை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதே சன் இருந்துச்சுன்னு வைங்களேன், நேரா சீக்ரெட் புக் எடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ரோண்டா பைரன் சொல்றது அப்படியே கேளுங்க. இதே மர்க்கரி மீன ராசியில இருந்துச்சுன்னு வைங்க, 1111 மேனிஃபெஸ்டேஷன், 369 மெத்தடு, ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாமே நீங்க தாராளமா ட்ரை. இதே சாட்டன் இல்லைன்னா கேத்து கிராட்டிடியூட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். இந்த காலையில 2 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அதுக்கு கூட கிராட்டிடியூடா இருங்க. ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கும் கிராட்டிடியூடா இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். சரி, இதே மீன ராசியில ராகு இருந்துச்சுன்னா நான் சொன்ன எல்லா டெக்னிக்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். குழம்பு அடிக்கிறது தான் உங்க ஸ்டைல். உங்க ஜாதகத்துல மீனத்துல என்ன பிளானட் இருக்கு, உங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்ன, மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. வெயிட் நெக்ஸ்ட் வீடியோ மேனிஃபெஸ்டேஷன் பத்தி தான். கொஞ்சம் யாருதுன்னு பார்த்துட்டு போயிருக்கு.